விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு சினிமாக்காரர். குழந்தையிலேருந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து சினிமாக்காரர். அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நாங்களே யூடியூப் பண்ணுறோமா, அந்த யூடியூப்புக்கு நிறைய ஃபேன்ஸ் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். அப்போ நிறைய பேர் வரும்போது நாங்கள் வெளியே வெளியே இப்போ தான் திருச்சி சாதனாக்கா நிறைய பேர் வெளியே போகும்போது அவங்கள பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இல்லை சாதாரண எங்களுக்கு யூடியூப் பண்ணுற எங்களுக்கே ஃபோட்டோ கிடைக்கிது, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அக்கா பாரு, அந்த அக்கா தான் அப்படின்றாங்க. இவர் எவ்வளோ பெரிய நடிகர். நடிகர் நடிகரை பார்க்க கன்ஃபார்ம் கூட்டம் வரும். அவர் வந்து ஒரு நடிகர், இன்னும் அரசியலுக்கு வரல அவர். ஓகேங்களா? அவர் நடிகர் தான். அந்த நடிகரை பார்க்க ஜனம் ஜெயின்னு ஒரு 10,000 இல்லை 20,000 கோடி கூட வரலாம், வரும் ஜனம். அதுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், இடம் பெருசாக கொடுக்கணும், யோசிக்கணும். நாங்கள் பாமர மக்கள், படிக்காத மக்கள், நாங்கள் யோசிக்கிறோம் நடிகரை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கலையே. யோசித்து இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோங்க. தயவு செஞ்சு இந்த வேலை பண்ணாதீங்க. எல்லா ஓட்டுமே நாங்கள் எங்கள் வீட்டு ஓட்டு எல்லாமே ஓட்டுமே உங்களுக்கு நாங்கள் போடுறோம். நீங்கள் இந்த வேலை பண்ண வேணாம். கஷ்டமாக இருக்குது. ஜனங்க இறங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ உயிர்.